இந்தா பார்வதி, இன்னைக்கு சாப்பாட்டு ஆர்டருக்கான பணம் மொத்தம் 7000 இருக்கு. பரவாயில்லையே, பாக்கி வைக்காம மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சரி, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்முக கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் அழைக்கிறது, அப்புறம் வேற என்னென்ன செலவு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதிட்டு இருக்கோம்பா. ம்ஹும். மாயா, அந்த உண்டியல் எடுத்துட்டு வாயே. சரிக்கா. எல்லாருக்கும் துணிமணி வாங்க வேண்டியது இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா சேர்த்துக்கிறேன். இருக்கும். சித்தி. சேர்த்துக்கிறேன். இந்தாங்க. ம். இந்தாங்கம்மா, இந்த 7000 உண்டியல போட்டுருங்க. என்ன உண்டியல் இது? எதுக்கு பணம் சேர்க்குறாங்க? என் பேரில் எதுக்காக உண்டியல் எல்லாரும் பணம் சேர்க்குறீங்க? எல்லாம் உன் கல்யாணத்துக்காக தான். ஏன் கல்யாணத்துக்காகவா? என்னதான் பாஞ்சாலி மேடம் கல்யாண செலவெல்லாம் பாத்துக்கிட்டாலும் நம்ம சைட்ல இருந்து பண்ண வேண்டிய செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த பணம் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. அதனாலதான் இப்போல இருந்தே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் தேவையாக்கா? ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. இதில் ஏன் கல்யாணத்துக்கு வேணால் பணம் சேர்க்கணுமா என்ன? சிம்பிளாக கோயிலில் வச்சுட்டா பார்த்தாதா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அனுவோட அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நிச்சயதார்த்தத்துக்கே உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சதுல 100ல் 1 பங்காவது நம்ம செய்ய வேண்டாமா? அவங்கக்கிட்ட வசதி இருக்குது, அவங்க செய்கிறாங்க. நம்மளால முடியுமா? நீங்கள் யாரும் எனக்காக கஷ்டப்பட வேணாம். சொன்னால் கேளுங்க. என்ன சண்முகம் இப்படி பேசுற நீ? பாஞ்சாலி மேடம் ஒரு பக்கம் வசதியானவங்களா இருந்தாலும் நம்ம குடும்பத்து மேலேயும் ஓ மேலேயும் ஒரு தனி மரியாதை வச்சிருக்காங்க. அதுக்காக தான் அவங்களும் செய்யறாங்க. பதிலுக்கு நாமளும் கொஞ்சம் செஞ்சாதானே மரியாதையா இருக்கும். அதுக்கு இந்த பணம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா சண்முகம், உன் கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. அதனாலதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு முடிவெடுத்து எங்களால முடிஞ்ச பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ம். நல்லா அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நாம் நல்லா இருக்கணும், நம்ம அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தான் ரேணு இந்த வீட்டை விட்டே போயிட்டா. இவங்க எல்லாருமே ஏன் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க?